தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு நாமக்கல் நகரில் துணை ராணுவத்தினரின் துப்பாக்கி ஏந்திய அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. நாமக்கல் மாவட்டத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் பணிக்காக தெலுங்கானா மாநிலத்திலிருந்து 75 பேர் கொண்ட துணை ராணுவத்தினர் வந்துள்ளனர். மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறவும், வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் துணை ராணுவம் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை வாக்காளர்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நாமக்கல்லில் துணை ராணுவத்தினரின் துப்பாக்கி ஏந்திய அணிவகுப்பு ஊர்வலம் கடந்த 12ஆம் தேதி மாலை நடைபெற்றது. நாமக்கல் பூங்கா சாலையில் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆகாஷ் ஜோஷி தலைமையில் நடந்த இந்த ஊர்வலத்தில் துணை ராணுவத்தினர் கலந்து கொண்டு நாமக்கல் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக துப்பாக்கி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். துறையூர் சாலையில் உள்ள நாமக்கல் காவல் நிலையத்தில் இந்த அணிவகுப்பு ஊர்வலம் நிறைவடைந்தது. மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து தொடர்பு அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. தொடர்பு அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தினார். மேலும் வாக்காளர் பட்டியல், மின்னணு வாக்குப்பதிவு, தபால் வாக்குப்பதிவு, வாக்கெடுப்புக்கான படிவங்கள், எழுதுபொருட்களின் இருப்பு, தேவை மதிப்பீடு, பொருட்களை வாங்குதல், வாக்குச்சாவடிகள் வாரியாக பொருள் பொதி கட்டுதல், பதிவேடு, செலவு கண்காணிப்பு குழுக்களுக்கான பயிற்சி, உதவி செலவின பார்வையாளர்களுக்கான பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. முன்னதாக நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு, கட்டுப்பாட்டு அறை, சமூக ஊடக கண்காணிப்பு குழுக்களுக்கான தேர்தல் நடத்தை விதிகள் குறித்த பயிற்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொறுப்பு அலுவலர் திரு சேகர் தலைமையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்துதல் குறித்து மனிதவள மேலாண்மை, பயிற்சி மேலாண்மை, கணினி மையம், விழிப்புணர்வு, சட்டம் மற்றும் ஒழுங்கு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவி மேலாண்மை, நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு தொடர்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அரசியல் விளம்பரங்களுக்கு முன் சான்றிதழ் அளித்தல், கட்டண செய்திகள், வழக்கமான ஊடக கண்காணிப்பு, ஊடக வசதி மற்றும் தகவல் வழங்குதல், அரசியல் கட்சிகளுக்கு ஒளிபரப்பு நேரத்தை ஒதுக்குதல், தேர்தல்களின் போது ஊடக ஒளிபரப்பிற்கான ஒழுங்குமுறை மற்றும் வழிகாட்டுதல்கள், ஊடக வசதி ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழுவில் ஒரு குழுவிற்கு தலா 3 நபர்கள் வீதம், 3 குழுக்களில் 9 நபர்களும், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு குழுவிற்கு 1 நபர் என 3 நபர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்குழுவினர் தொலைக்காட்சி, வானொலி மூலம் மாவட்ட நிர்வாகம், கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் சார்பாக வெளியிடப்படும் தேர்தல் தொடர்பான விளம்பரங்கள், செய்திகள் ஆகியவற்றை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் பணிகளை 3 சுழற்சி முறையில் மேற்கொள்வார்கள். இந்த ஒருநாள் பயிற்சி முகாமில் நாமக்கல் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திரு தே ராம்குமார், பயிற்றுநர்கள், பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்களுக்கான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் கூட்டம் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியரும் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலருமான திரு லெனின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு பணம் எடுத்துச் செல்லுதல், தேர்தல் காலங்களில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் லெனின் எடுத்துரைத்தார். மேலும் தேர்தல் பறக்கும்படை அலுவலர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் கொண்டுவரும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் எவ்வாறு வகைப்படுத்தி பார்ப்பது என்பது குறித்தும் கோட்டாட்சியர் திரு லெனின் விளக்கம் அளித்தார். இதேபோல தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான மற்றும் சிறப்பு நடைமுறைகள் குறித்தும் தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் தேர்தல் பறக்கும்படை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு 18 வயது நிரம்பிய மாற்றுத்திறனாளிகள் எளிதில் வாக்களித்தல் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேந்தமங்கலம் பேரூராட்சியில் சுமார் 190 மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கு நேரில் சென்று அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வித சிரமமுமின்றி வாக்களிப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகளான சாய்தளம் மற்றும் சக்கர நாற்காலி, சைகை மொழியிலான குறிப்புகள், சிறப்பு தன்னார்வலர்கள், மருத்துவ உபகரண பெட்டி, போக்குவரத்து வசதி, பிரெய்லி எழுத்து முறையுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், இலவச வாக்காளர் உதவி எண் 1950, மாற்றுத்திறனாளிகளுக்கு கைபேசி செயலி உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் அப்போது வழங்கப்பட்டன. இந்த பேரணியின் போது நல்ல ஜனநாயகம் அமைந்திட மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வாக்களிப்போம், வாக்களிப்பது நமது கடமை, நமது உரிமை, என் வாக்கு என் எதிர்காலம், மாற்றுத்திறனாளிகளே ஒன்றிணைவோம், நமது உரிமையை நிலைநாட்டுவோம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வாகனங்களில் ஏந்திச் சென்றனர். பேரணியானது சேந்தமங்கலம் பேரூராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி வட்டார வளர்ச்சி அலுவலகம் வழியாக பழைய பேருந்து நிலையத்தை சென்று நிறைவடைந்தது.